நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற புத்தகத்தோட நேம் ஓல்டு மேன் அண்ட் சி. இந்த புத்தகம் மிக பிரபலமாவதற்கு காரணம் சதாம் ஹுசைனை தூக்கிலிடுவதற்கு முன்பு அவரிடம் கேட்கின்றார்கள், உங்களுக்கு ஏதாவது இறுதி ஆசை இருக்கிறதா என்று. அப்பொழுது எனக்கு ஒரு புத்தகம் வேண்டும் என்கின்றார். அவர் கேட்ட அந்த புத்தகத்தின் பெயர் ஓல்டு மேன் அண்ட் சி. இந்த புத்தகம் ஒரு சிறிய புத்தகமாக இருந்தாலும் அதன் ஆழமான கருத்துக்களால் அந்த புத்தகத்தை அவர் கேட்டிருக்கிறார். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வயதான கிழவன் தன்னுடைய படகை எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ளே செல்கிறார். ஒவ்வொரு முறையும் சென்று திரும்பும் பொழுது எந்த மீனும் பிடிபடவில்லை. ஒரு சமயம் அவர் கடலுக்குள் செல்கின்ற பொழுது காற்று மிக பலமாக அடிக்கிறது. வானம் கும்மிருட்டாக்கியது. மழைத்துளி சொட்ட ஆரம்பிக்கிறது. மின்னல் வானை பிளக்கும் அளவிற்கு சத்தத்துடன் வெட்டியது. கிழவனின் படகு அலையில் அங்கும் இங்கும் தள்ளாடியது. ஆனாலும் மறுநாள் காலை கிழவன் படகை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் செல்கிறார். ஒரு நாள் தனக்கு துணையாக ஒரு சிறுவனையும் அழைத்து கொண்டு கடலுக்குள் செல்கிறார். அப்பொழுது எந்த மீனும் பிடிபடவில்லை. உருண்டோடுகிறது காலமும். ஒரு நாள் படகை எடுத்துக்கொண்டு செல்ல ஆரம்பித்த போது கடலோரம் வந்த 4 மீனவர்கள் அந்த சிறுவனை பார்த்து, நீ ஏன் இந்த அதிர்ஷ்டமில்லாத கிழவனுடன் கடலுக்குள் செல்கிறாய்? இந்த கிழவனுக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று. மறுநாள் அந்த சிறுவனும் சென்றுவிடவில்லை. கிழவன் தனியாக படகை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் செல்கிறார். அந்த சமயம் ஒரு பெரிய மீனை கிழவன் கண்டான். தன்னுடைய ஈட்டியால் அந்த மீனை குத்துகிறான். அந்த மீன் கிழவனை இழுக்கத் தொடங்கியது. கிழவனும் இழுத்தான். போராட்டம் பல மணி நேரம் நடந்தது. ஒரு வழியாக கிழவன் அந்த மீனை கொன்று விட்டான். மீனின் இரத்த வாடை சுறா மீன்களை அங்கு அழைத்து வந்தது. கிழவன் சுறா மீன்களுடன் கடுமையாக போராடினான். தான் பிடித்த மீனை விட்டுவிடக்கூடாதென்ற வைராக்கியத்துடன் சுறா மீன்களோடு போராடத் தொடங்கினான். அதன் பிற்பாடு சுறா மீன்களை வெற்றி கொண்டு தன்னுடைய மீனுடன் கடற்கரையை வந்து சேர்ந்தான். இவ்வாறு தான் நண்பர்களே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல இன்னல்கள் வரும். அந்த சமயங்களில் நாங்கள் மனம் தளராது தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக கிழவனுக்கு கிடைத்த அந்த மீன் போல நமக்கு நமது கனவு நினைவாகும்.